விவசாயம் செய்யுங்கள். விவசாயம் செய்யுங்கள். பெரிய படிப்பு படித்து நீங்கள் கலெக்டர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், என்ன ஆனாலும் சாப்பிட சோறு வேண்டும் அல்லவா? சோறு இல்லாமல் வாழ முடியுமா? அதை எது கொடுக்கும்? விவசாயம் தானே கொடுக்கும். நீ பெரிய பெரிய வேலை செய்யப்போனால் பெரிய முதலாளிகள்தான் கொழுத்து போவார்கள். அதனால் படிப்பை தூக்கிப்போடு. வேலையை தூக்கிப்போடு. விவசாயம் செய்ய கிராமத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார் ஒரு தலைவர். ஒரு மாணவன் எழுந்து கேட்கிறான், எங்களுக்கு ஒரு துண்டு நிலம் கூட இல்லை. நாங்கள் எங்கே போய் விவசாயம் செய்ய? எங்களுக்கு இந்த கல்வியும் வேலையும் தானே வாழ்க்கையை வழங்கி இருக்கிறது. இதை விட்டுவிட்டு விவசாயம் செய்ய வாருங்கள் என்கிறீர்களே. நாங்கள் எங்கே போய் விவசாயம் செய்ய? என்று கேட்டதற்கு அந்த தலைவன் கேலியாக சிரித்துக்கொண்டு சொல்கிறார், உனக்கு சோறு வேண்டாமா? எதை சாப்பிடுவாய்? சாப்பாடு இல்லை என்றால் வாழ்வு ஏது? நிலம் இல்லை என்று ஏன் கவலைப்படுகின்றாய்? ஏராளமான நிலம் இருக்கிறது. விலைக்கு வாங்கு. அல்லது குத்தகைக்கு எடு. விவசாயம் செய் என்கின்றார். நிலம் அதிகமாக வைத்து உள்ளவர்களிடம் இருந்து எடுத்து உங்களுக்கு பிரித்து கொடுக்கிறேன் என்று அந்த தலைவர் சொல்லவேயில்லை. இவர்தான் படித்து வேலைக்கு போனால் பெரிய முதலாளிகள் கொழுத்து போவார்கள் என்று சொல்கின்றார். இன்னொரு மாணவன் எழுந்தான். அவன் கேட்டான், எங்களிடம் நிலம் இருக்கிறது. ஆனால் விவசாயம் செய்ய முடியவில்லை. கஷ்டப்பட்டு விவசாயம் செய்து விற்க போனால் போட்ட முதலுக்கே வருவதில்லை. எவ்வளவுதான் நஷ்டப்படுவது? அதனால் விவசாயம் செய்யாமல் எங்கள் நிலமெல்லாம் தரிசாகத்தான் இருக்கின்றன. ஏதோ கொஞ்ச பேர் தான் விவசாயம் செய்கிறார்கள். அவர்கள் உற்பத்திக்கே கட்டுப்படியான விலை இல்லை. இனி எல்லோரும் வந்து விவசாயம் செய்தால் உற்பத்தி பொருட்களை எங்கே கொண்டு போய் நல்ல விலைக்கு விற்பது? விலை இல்லாமல் வீதியில் தானே கொட்ட வேண்டி இருக்கும். அதற்கு அந்த தலைவர் சலிக்காமல் சிரித்துக்கொண்டே சொன்னார், சுழன்றுமேற் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழவர் உலகிற்கு அச்சாணி. உழவனின் சிறப்பை உணர்ந்து கொள். மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது. மரத்தில் பிறந்த கனியால் மக்கள் பசியும் தணிந்தது. செடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் தவழ்ந்தது. அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன் தான் விளைந்தது? எல்லாவற்றிலும் இலாப நஷ்ட கணக்கு போடக்கூடாது. இதுவெல்லாம் தர்ம கணக்கு. தர்மம் செய்யுங்கள், உங்கள் வாழ்வு சிறக்கும் என்றார். விவசாய உற்பத்தி பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்று கொழுக்கும் இடைத்தரகு முதலாளிகளை கட்டுப்படுத்தி விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு கட்டுப்படியான நியாய விலை கிடைக்க நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று அந்த தலைவர் சொல்லவே இல்லை. அவர்தான் விவசாயத்தை தர்மமாக கர்மமாக செய்யச் சொல்கிறார். ஆனாலும் வாழ்க தலைவர், வாழ்க தலைவர் என்று கோஷம் வானை பிளந்தது. கொண்டாட்டம் அரங்கம் அதிர்ந்தது. ஆனால் மாணவர்களின் மனங்கள் மட்டும் குழம்பிய குட்டையானது. தலைவர் எதிர்பார்ப்பதும் அதுதானே.